வாங்க நம்ம இன்றைக்கி வாழைப்பூ குருமா எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாழைப்பூவை நல்லா நரம்பு எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை நறுக்கி வச்சதை நம்ம மோரும் உப்பும் சேர்த்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையானது 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, இதை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நறுக்குனதை சட்டியை காய வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு மிளகு, பட்டை இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதும் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கோங்க. நான் அதில் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன், ஆனால் நீங்கள் நறுக்கி இதில் சேர்த்துருங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். நம்ம வதங்கும் போதே உப்பு போட்டோம்னா அது நல்லா சீக்கிரமாக வதங்கும். அதுக்கப்புறம் இதனோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூளே நாங்கள் மிளகாயும் மல்லியும் சேர்த்தே அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் நான் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு காரத்துக்காண்டி நான் ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதுக்கேற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதில் நல்லா வதங்கினதும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். சூடோட மிக்சர் ஜாரில் சேர்த்துறாதீங்க, ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துருங்க. சேர்த்து இது நல்லா மைய பேஸ்ட்டு மாதிரி இதை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப சட்டியை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி திரும்பவும் நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம். ஆனால் திரும்ப நம்ம வாசத்துக்காண்டி நம்ம திரும்ப ஒரு பட்டையும் இலையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்க போகிறோம். இதில் நமக்கு தேவைன்னா கிராம்பு, ஏலக்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. என்கிட்ட குடமிளகா இருந்துச்சு, அதனால் நான் குடமிளகா இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட குடமிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் குடமிளகா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு மட்டுமே போட்டு செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். நம்ம அந்த பேஸ்ட்டு நல்லா போட்டதும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச குடமிளகா அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வாழைப்பூவையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கிளறி விடணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இது வெந்துருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. வாழைப்பூ கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், சோம்பு பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடும். அதுவாகவே நல்லா கிளறி விட்ருங்க. வாழைப்பூ குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு தூவி நம்ம குருமாவை ரெடி பண்ணிடலாம். கருவேப்பிலையும் மேலே தூவி விடுங்க, இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் நமக்கு. இதை நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, அப்புறம் சாதத்துக்கூட நம்ம போட்டு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்